காங்கிரஸுடைய கொள்கை இருமொழி கொள்கை கிடையாது. காங்கிரஸ் ஆளுகிற மாநிலங்கள்லாம் 3 மொழி படிக்கிறாங்க. அதனால் இப்போ ஹிந்தி யாரும் படிக்க வேணான்னு தமிழ்நாட்டில் சொல்லலை. திமுக உட்பட, அண்ணா திமுக உட்பட, காங்கிரஸ் உட்பட. இந்தியில் இங்கே திருச்சியில் தான் அந்த எக்ஸாம் சென்டர் இருக்குது. இந்தியில் எக்ஸாம் எழுதுறதுக்கு ஏதோ பேர் சொல்லுவாங்க, இந்தி பிரச்சார சபாவை நம்ம நடத்தி அதில் எக்ஸாம் நடத்துகிறாங்க. அதில் விருப்பப்படுறவங்க இளைஞர்கள் மக்கள் நிறையா லட்சக்கணக்கில் எழுதி பாஸ் பண்ணி டிகிரி சர்டிஃபிகேட்டு, ஹிந்தியில் சர்டிஃபிகேட்லாம் வாங்கிக்கிறாங்க. அது அவங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது. நான் கூட படிக்கிற காலத்தில் ஹிந்தி எக்ஸாம் எழுதினேன். அது அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பத்தை பொறுத்தது. இப்போ இந்த மாதிரி கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு இன்னும் சொல்ல போனால் அங்கே எழுதுகிறவங்களாம் என்ன கட்சின்னு அடையாளம் காண முடியாது. என்ன ஓட்டங்கள் உள்ளவங்களா கூட இருக்கலாம். பட் ஹிந்தி படிக்க விரும்பினா படிக்கிறாங்க. ஆனால் ஹிந்தி படிப்பதை யாரும் எதிர்க்கவில்லை. ஹிந்தி கட்டாயமாக திணிக்கப்படுவதையோ அல்லது இந்தி மொழியை தமிழ் மொழிக்கு மேலான மொழியாக கொண்டு தனி சலுகைகள் வழங்குவதோ கொடுப்பதோ, தமிழ் மொழியை 2ஆம் தர மொழியாக மாற்றுகிற முயற்சியோ இந்தி திணிப்பு முயற்சியோ தான் எதிர்க்கப்படுகிறது. என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா, ஹிந்தி விருப்பப்படுறவங்க படிக்கலாம், படித்தா தப்பு கிடையாது. ஆனால் அதை கட்டாயமாக்கி கட்டாய மொழியாக்குறது அரசு கொள்கை அடிப்படையில் அது இருக்குது. அது அந்த கட்சிகளுடைய அந்த கொள்கைகளுடைய அடிப்படையில் அவங்க செய்கிறாங்க. அது அவருடைய விருப்பத்தை பொறுத்தது அல்லது அவருடைய கொள்கையின் அடிப்படையில் அது நிகழ்வது. ஒரு காங்கிரஸ்காரனா அல்லது தனிப்பட்ட முறையில் கூட நீங்கள் தனிப்பட்ட கேட்டீங்க. இப்போ தனிப்பட்ட உள்ள தனாகல்னு கேட்டிங்கன்னா, இந்தியெல்லாம் படித்தா இந்தியா ஒரே நாடு, எங்கே வேணாலும் போகலாம், வேலை பார்க்கலாம். அது ஹிந்தி படித்தவனுக்கெல்லாம் பீகாரில் வேலை கிடைக்குதா, அவன் ஏன் இங்கே வரான்லாம் கேட்க முடியாது. ஆனால் இங்கே ஹிந்தி தெரிஞ்சுன்னா நான் கேட்கல. இங்கே ஹிந்தி தெரிஞ்சால் போகிற இடத்துல எளிதாக தான் இருக்கும். இன்னும் சொல்ல போனால் இப்போ எங்களுக்குன்னா ஹிந்தி தெரிஞ்சிருந்தால் தமிழ்லேயும் பேசலாம், இப்போ பார்லிமெண்ட்டில் இங்கிலீஷ்லேயும் பேசலாம். ஹிந்தி இன்னொரு மொழி தெரிஞ்சால் காதில் மாட்டிக்கிட்டு கேட்க வேண்டியதில்லை, நேராக பேசுறதுக்கு தெரியும், புரிஞ்சும். அதனால் அதில் சில நன்மைகள் இருக்குது. ஆனால் ஒரு மொழியின் மீது இன்னொரு மொழி ஆதிக்கம் செலுத்துவதோ, ஹிந்தி கட்டாயமாக திணிக்கப்படுவதோ நானும் கண்டிக்கிறேன், காங்கிரஸும் கண்டிக்குது. அது திமுக எல்லா கட்சிகளும் அதை கண்டிக்கிறது. அது தமிழ்நாட்டு மக்களுடைய நிலைப்பாடு. ஹிந்தி திணிக்கப்படக்கூடாது. விருப்பப்படவர்கள் படித்துக் கொள்ளலாம். அவ்வளோதான். இல்லைங்க, ஒரே நாடு ஒரே தேர்தல் அதெல்லாம் இதை விட முக்கியமான நிறையா விஷயங்கள் இந்தியாவில் இருக்குது. இப்போ நதிகள் இணைப்பு. இப்போ நேற்று கூட 2 ஸ்டேட்டில் நதிகளை இணைக்கிறத மோடி அடிக்கல் நாட்டியிருக்கிறார். 7 லட்சம் ஏக்கர் தண்ணீர் கிடைக்கும், 2 மாநிலத்தில் குடிநீர் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. கங்கை காவிரி திட்டம் இது மாதிரி அந்த காலத்தில் வாஜ்பாய் காலத்திலேருந்து 1 லட்சம் கோடி ஒதுக்கிறது, இந்தியாவை பூரா நதிகள்லாம் இணைக்கிறது, இந்த மாதிரி ஒரு பெரிய உயர்ந்த திட்டங்கள்லாம் நிலுவையில் கிடக்கும். அது மாதிரி திட்டங்கள்லாம் கொண்டு மக்களுக்கு நன்மைகள் பயக்கலாம். இந்தியா ஒரே நாடுங்கிறது என்னால் புரிஞ்சிக்க முடியல. இந்தியா இப்போ ஒரே நாடாக தானே இருக்குது. அது ஒரு திட்டம்னா என்ன திட்டம் அது? இந்தியா இப்போ என்ன 4 நாடாக இருக்கா? காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரிக்கும் ஒரே தேர்தல் அப்படின்னு நாங்கள் ஆசைப்படுறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதுவுமே நடைமுறை சாத்தியமானதா? அதில் நிறைய சிக்கல்கள் இருக்குது. மாநிலத்தில் எல்லாத்துலேயும் காங்கிரஸோ பிஜேபியோ ஆட்சிக்கு வர்றதில்லை. மாநில கட்சிகள் ஆட்சிக்கு வர்றாங்க. ஆட்சிக்கு வர்றது பெரும்பான்மையோடு தான் வரும்னு சொல்ல முடியாது. சில ஆட்சிகள் வந்த உடனே கவுந்து போகுது. சில கட்சிகள் அதே உடஞ்சி கவுந்துக்கிறது. சில கட்சிகள் உடஞ்சி 2 ஆகிடுது. அங்கே இருக்கிற எம்எல்ஏக்கள் அங்கே போய் சேர்ந்து ஆட்சி அமைக்கிறான். இல்லை ஒரு ஆட்சி அமைக்க முடியாமல் கவுந்துடுது. மிச்சம் 4 வருஷம் கவனே இருந்து ஆட்சி நடத்துவாரா? இப்போ அடுத்த தேர்தலை கொண்டு வர வரைக்கும் அங்கே ஆட்சி இல்லாமல் இருக்குமா? அங்கே மக்கள் ஆசைப்படுற ஆட்சி போன பிறகு அல்ல கொண்டு வந்த ஆட்சி போன பிறகு யாருடைய தலைமையில் ஆட்சி நடத்துவது? இது மாதிரி நிறைய பிரச்சனைகள், கேள்விகள், அதற்கான விடைகள்லாம் காண வேண்டியிருக்கிற சூழ்நிலையில் இப்போ அந்த பிரச்சனையை இப்போ பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு அனுப்பியிருக்காங்க. அதில் எல்லா கட்சிகளும் இடம்பெற்றிருக்கிறார்கள். காங்கிரஸ் சார்பிலேயே இருக்காங்க, பிரியங்கா காந்தி அதில் இடம்பெற்றிருக்காங்க.
இப்படி இந்த கருத்துக்கள்லாம் சொல்லி அவங்க முடிவெடுத்து அனுப்பி அதுக்கு திருப்பி பாராளுமன்றத்தில் அது வாதம் பண்ணி அதில் 3/2 மடங்கு பெரும்பான்மையோடு அது வெற்றி பெற்று அதுக்கு பிறகு தான் வந்து வர முடியும். அதனால் அவ்வளோ எளிதான காரியம் அல்ல ஒரே தேர்தல் என்பது. ஒன்று, ஒரே நாடுங்கிறது இந்தியா ஒரே மொழி ஒரே சாப்பாடு இந்த மாதிரி சட்டமாக போட முடியும். இந்தியா வந்து அது யூனிட்டி இன் டைவர்சிட்டிம்பாங்க. பல்வேறு வேற்றுமைகளை, கலாச்சாரங்களை, பண்பாட்டை, சீதோஷ்ணங்களிலிருந்து, சாப்பிட்ற உணவிலிருந்து, உடுத்துகிற உடையிலிருந்து, பேசுகிற மொழியிலிருந்து, பழக்க வழக்கத்திலிருந்து, பண்பாட்டிலிருந்து இந்தியா வந்து பல நாடுகளை உள்ளடக்கிய ஒரு தேசம் மாதிரி தான். யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு கலாச்சாரம், ஒவ்வொரு பண்பாடு. இந்தியாவில் சுதந்திரம் கிடைச்ச பிறகு மொழிவாரி மாநிலங்களாக எந்தெந்த மொழி எந்தெந்த மாநிலத்தில் மக்கள் பேசுகிறார்களோ அந்த மக்களை உள்ளடக்கிய. இப்போ தமிழ்நாடுனா தமிழ் பேசுகிற மக்கள் பெரும்பான்மை இருந்தால் தமிழ்நாடு, தெலுங்கு பேசுகிறவங்க ஆந்திரா, கேரளா, மலையாளம், இந்த மாதிரி மொழி வாரியாக தான் மாநிலங்கள் பிரிக்கப்பட்டு அந்தந்த மொழி தாய்மொழியாக கொண்டு மாநிலத்தில் இருக்கிற ஆட்சிகள் நடக்குது. அப்படி இருக்கிற ஒரு நாட்டில் எல்லாம் ஒரே மொழி சமஸ்கிருதம் பேசுனா அங்கே இருந்து சமஸ்கிருதம் பேசுகிறது. அதனால் ஒரே மொழி, ஒரே மதம், ஒரே நாடு இதெல்லாம் வந்து சும்மா கவிக்கு உதவாத நடைமுறை சாத்தியமில்லாத பேச்சுக்கள். ஒரே தேர்தலும் நடைமுறை சாத்தியத்திற்கு சாத்தியமில்லாத ஒரு நிலை. நிறைய பிரச்சனைகள் இருக்குது. எல்லா கட்சிகளும் ஏற்றுக்கொண்டால்தான் அதை நடைமுறைப்படுத்த முடியும். இல்லை, புரட்சி எம்ஜிஆருடைய வந்து அவருடைய பேரையோ ஒரு புகழையோ பெருமைகளையோ நிறைய பேர் சொல்கிறாங்க. கட்சி ஆரம்பிக்கிறவங்க, கட்சி நடத்துகிறவங்க என்ன அவர் பேர் சொல்லாமல் அவருடைய புகழை சொல்லாமல் யாரும் இருக்கிறதும் கஷ்டம். அதே நேரத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பாராட்டுறாங்களோ இல்லையோ திட்டுறதை மக்கள் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. எம்ஜிஆரை திட்டுறதையோ விமர்சனம் பண்ணுறதையோ மக்கள் யாரும் கண்டிப்பாக அங்கீகரிக்க மாட்டாங்க. அது மாதிரி மக்களுடைய இதயங்களில் வாழக்கூடியவர் புரட்சி எம்ஜிஆர். இதை தாண்டி நினைவு நாளுக்கு போகிறது, பிறந்த நாளைக்கு மாலை போடுறது, அது இது அவங்க சௌரியத்தை வசதியை பொறுத்தது. சில பேர் சமாதியில் போய் போடுறாங்க, சில பேர் சிலைக்கு போடுறாங்க, சில தலைவர் வீட்டில் படத்தை வச்சுட்டு போடுறாங்க, சில பேர் என் நெஞ்சுக்குள்ளே இருக்காருன்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பாங்க. இது அவங்க சௌரியத்தை பொறுத்தது. அதெல்லாம் ஒரு விமர்சனத்துக்குரிய விஷயமா நான் கருதலை. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.